சாப்பிட்றதுக்கு பொதுவா சாப்பிட்டுருங்க. அதை குச்சியில வச்சு அந்த காலத்துல எல்லாம் நெருப்புல சுட்டு சாப்பிடுவாங்க. சுட்டு சாப்பிடுங்க, சத்து குறையாது. வணக்கி சாப்பிடுங்க, சத்து குறையாது. தண்ணிக்குள்ள போட்டு ஒரு பொருளை சூடு பண்ணனா இந்த கான்செப்டை வச்சு எப்படி நோய்களை குணப்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு சூடு செய்தால் சத்து பொருள் தண்ணிக்கு வருகிறதுங்கிறது ஒரு கான்செப்ட். எந்த வியாதி இருந்தாலும் அந்த வியாதியை குணப்படுத்துவதற்கு தேவையான சத்து பொருள் இரத்தத்தில் இல்லை என்றால் மட்டுமே நமது வியாதியை குணப்படுத்த முடியாது. இனிமேல் ஒரு பொருளை சாப்பிட்றதா இருந்தா அதை குச்சியில வச்சு அந்த காலத்துல எல்லாம் நெருப்புல சுட்டு சாப்பிடுவாங்க. சுட்டு சாப்பிடுங்க, சத்து குறையாது. வணக்கி சாப்பிடுங்க, சத்து குறையாது. ஆவியில வேக வச்சு இட்லி சாப்பிடுற இட்லி, கொழுக்கட்டை, இதெல்லாம் சத்து குறையாதுங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், தண்ணிக்குள்ள போட்டு ஒரு பொருளை சூடு பண்ணனா சத்து தண்ணிக்கு வந்துருது. இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலு ஒண்ணு அந்த மாதிரி சமைக்காதீங்க. அப்படி சமைக்கிறதா இருந்தா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை கீழே ஊத்தாம அதுக்கப்புறமா டீ சாப்பிட்றதுக்கு பொதுவா சாப்பிட்டுருங்க. அப்ப அந்த சத்து கிடைச்சிரும். இதாங்க கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு எப்படி நோய்களை குணப்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு சூடு செய்தால் சத்து பொருள் தண்ணிக்கு வருகிறதுங்கிறது ஒரு கான்செப்ட். இது தனியா இருக்கட்டுங்க. அடுத்த கான்செப்ட் எல்லாம் நல்லா கவனிங்க. நமது உடலில் எந்த வியாதி இருந்தாலும் அந்த வியாதியை குணப்படுத்துவதற்கு தேவையான சத்து பொருள் இரத்தத்தில் இல்லை என்றால் மட்டுமே நமது வியாதியை குணப்படுத்த முடியாது. நல்லா கவனிங்க. நம்ம உடம்புல ஒரு நோய் வந்துச்சுன்னா உறுப்பில் பிரச்சனை இல்லை, இரத்தத்தில் தான் பிரச்சனை. உதாரணத்துக்கு உங்க ரத்தத்துல கால்சியம் இல்லைங்க, அப்போ உங்க பல்லுக்கு கால்சியம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பல்ல பிரச்சனை வந்துருது, நீங்க பல் டாக்டரை பாக்குறீங்க. பல் டாக்டரை பாக்குறத விட ரத்தத்துல கால்சியத்தை வச்சீங்கன்னா அந்த பல்லு தன்னைத்தானே குணமாயிரும். உங்க தைராய்டு பிரச்சனை, அதுக்கு அயோடின் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தைராய்டு டாக்டரை பாக்குறத விட ரத்தத்துல அயோடினை வச்சீங்கன்னா தைராய்டு குணமாயிரும். அந்த மாதிரி நமது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா இல்லாம போனாதான் வியாதின்னு இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப விஷயத்துக்குறங்க, அது என்ன பொருள்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பொருளை எப்படி வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நமது நாக்குக்கு எந்த உணவு பிடித்திருக்கிறதோ, நமது நாக்குக்கு எந்த சுவை பிடித்திருக்கிறதோ அதுவே நமது நோயை குணப்படுத்தும் மருந்து. இத பத்தி நம்ம நிறைய வீடியோல பேசியிருப்போம். பிடிச்சதை சாப்பிடுங்க, உங்க நாக்குக்கு என்ன பிடிக்கிறத சாப்பிட சொல்லிப்பீங்களா? அதே மாதிரி சூப்பு விஷயத்துல உங்க நாக்குக்கு எந்த சூப்பு பிடிக்குதோ அது சாப்பிட்டா உங்க நோய் குணமாகுது. படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு கூட சூப்பு கொடுத்தீங்கன்னா எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க. மூக்கு வழியா சாப்பாடு போகுது இல்லையா, அவங்களுக்கும் சூப்பு கொடுங்க, சீக்கிரம் எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா ஜீரணம் பண்றதுக்கு கொஞ்சமா சத்து இருந்தா போதும். இதாங்க கான்செப்ட். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா நல்லா கவனிங்க. ஒரு நாள் கிராம்ப தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு சூப் சாப்பிடுங்க. உங்க நாக்கு கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து சாப்பிடுங்க, நோய் குணமாயிருது. இன்னொருத்தருக்கு வேப்ப இலைய தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுறாரு, அவருக்கு வேப்பலை பிடிச்சிருக்கு, அவருக்கு அதாங்க வருது. கான்செப்ட் என்னன்னா, உங்க நாக்குக்கு எந்த சூப்பு பிடிச்சிருக்கோ அந்த சூப்பை தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு வியாதிகள் குணமாகுது. அப்ப நாம என்ன பண்ணணும், விதவிதமான சூப் ஐட்டங்களை மாத்தி 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 செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க, டைம் வேஸ்ட். உங்களுக்கு பிடிக்காத உணவை சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாம ஜீரணம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிடிச்ச உணவை மட்டும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருக்கலாம். இதே கான்செப்ட்ல சூப்பு தயாரிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. சூப் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றேன். தண்ணியில உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ உள்ள போடுங்க, அடுப்புல வையுங்க. ஆனா முக்கியமான விஷயம், அடுப்பு வேகமா எரியக்கூடாது. லோ சிம், குறைந்த வெப்பநிலை. மூடி வச்சிடணும். நல்லா கவனிங்க, முழுசா மூடக்கூடாது, முழுசா திறந்து வச்சிருக்க கூடாது. முக்காவாசி மூடி லேசா கொஞ்சமா வெளியே போற மாதிரி வச்சிருக்கணும். அந்த சூப்பு ரெடி ஆகும் பொழுது
அந்த மூடி வைக்கிற பாத்திரத்துல பாருங்க, மேல தண்ணி தண்ணியா இருக்கு இல்லைங்களா, அதாங்க சத்து. அதை எடுத்து கீழே ஊத்திராதீங்க, அதை அப்படியே சூப்புக்குள்ளே ஊத்திருங்க. இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கூடத்துல ஒரு பொருளை இதே மாதிரிதாங்க டெக்னிக்குங்க, ஒரு பொருளை சூடு பண்ணி அதுல இருந்து ஆவி வர வச்சு அதை பிடிச்சு அதை எடுத்து தான் மருந்து தயாரிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க சில நல்ல மருத்துவர்கள். இதே கான்செப்டுங்க, அந்த சூப்பை தயாராகும் பொழுது ஆவியா மாறி அந்த மூடி மேல ஒட்டுது இல்லைங்களா, அது சூப்பர் மருந்துங்க. அதை கீழே ஊத்தாம அதை மறுபடியும் அப்படி சாச்சிங்கன்னா அது சூப்லயே கொட்டிடும். இது முக்கியமான விஷயம். குறைஞ்சது 15 நிமிஷம் 20 நிமிஷம் வைங்க. சூடு ஆன உடனே எப்படி எடுத்து குடிச்சிடாதீங்க, ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மூடி வச்சு. இப்ப சூப்பு தயாராயிடுச்சுங்களா, இந்த சூப்பை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்க நாக்குக்கு அந்த சூப் பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடணும், பிடிக்காட்டி சாப்பிட வேண்டாம். எனவே சூப்பு சாப்பிடும் பொழுது அதில் உப்போ சர்க்கரையோ போடாதீர்கள். போட்டால் உங்களுக்கு அந்த சூப்பு வேணுமா வேண்டாமாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இப்படி என்ன பண்ணணும், ஒவ்வொரு பொருளா செக் பண்ணி பார்க்கணும். சார் ஒவ்வொரு பொருளும் சொல்றீங்களே, என்னென்ன பொருள் அப்படின்னு சந்தேகம் இருக்குமா இல்லைங்களா? இப்பொழுது உங்களுக்கு 108 வகையான சூப்பு தயாரிப்பது எப்படி என்பதை பட்டியல் போட்டு சொல்ல இருக்கிறேன். இங்க பாருங்க, மொத்தம் 11 வகை சூப்பு தயாரிக்கலாங்க. 1 கீரை. இங்க பாருங்க, கீரையை மட்டும் தயவு செய்து கொதிக்க வச்சு தண்ணியை கீழே ஊத்திட்டு சாப்பிடாதீங்க, எல்லா நோயும் வரும். பல பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. கீரையை தண்ணியில வைக்க வேண்டியது, நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது, தண்ணி குப்பையில ஊத்த வேண்டியது, அதை எடுத்து சாப்பிட வேண்டியது. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, அந்த கீரையை சாப்பிட்றதுக்கு உங்க உடம்புல இருக்கிற சேவ்டு எனர்ஜி எல்லாம் செலவாயிருதுங்க. அப்ப டல்லாயிருங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி தான் மருந்து. அந்த கீரை நீங்க குப்பையில போட்டுடலாம். கீரை சூப்ல கீரையை சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் குடிச்சு பாருங்க, உள்ள பூந்து எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுங்க. 1 கீரை சூப்பு. 2 பூ. எங்க பூவுல சூப் செஞ்சு சாப்பிடலாங்க. 3 இலை. 4 தானியங்கள். 5 காய்கறி. 6 பழத்தோள்கள். 7 குருத்து. 8 கொட்டைகள். 9 உலர் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ். 10 மூலிகைகள். 11 அசைவம். 1 கீரை. 2 காய். 3 பூ. 4 இலை. 5 தானியம். 6 பழத்தோல். 7 குருத்து. 8 கொட்டைகள். 9 உலர் பழங்கள். 10 மூலிகை. 11 அசைவம். இனிமேல் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சலை, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமால, டிவியில, நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்கு தான் சொல்லி தராங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. நவம்பர் மாசம் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி வரை ஒரு 10 நாள் வகுப்பு. தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை 10 நாள்ல ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் சரி பண்றதுங்கிற தெளிவான ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு. இது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க. தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா. அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம். எதையோ தேடிட்டு இருக்கீங்க, ஹாப்பியா வாழ்றது எப்படின்னு தேடுங்க. வாருங்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள்.